கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக நடந்த அறவழி போராட்டத்தில் எங்கள் மீது 369 வழக்குகள் பதியப்பட்டு இப்போது 53 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வள்ளியூரிலே பேசும்போது போராட்டக்காரர்கள் மீதான அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவோம் என்று உறுதியளித்தார். ஆனால் இப்போது 53 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. அவற்றுள் ஒரு வழக்கு இன்றைக்கு ராதாபுரம் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை நாங்கள் தாக்கியதாகவும் அவருடைய காவலருடைய துப்பாக்கியை பறித்து சென்றதாகவும் எங்கள் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை புனைந்திருக்கிறார்கள். இந்த வழக்குகள் அனைத்துமே பொய் வழக்குகள். இவற்றை நீக்க வேண்டும் என்று அதிமுக, திமுக அரசுகளிடம் நாங்கள் தொடர்ந்து முறையிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கை இப்போது கையில் எடுத்து மக்களை துன்புறுத்துவதற்கான தேவை என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் பகுதி மக்களுக்கு கடவுச்சீட்டு கிடைப்பதில்லை, காவல்துறை தடையின்மை சான்றிதழ் கிடைப்பதில்லை, பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை, ஏராளமான குடும்பங்கள் வறுமையிலும் வாய்ப்பின்மையிலும் கடந்து உழன்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த வழக்கை மக்கள் மீது திணித்து எங்களை அலைக்கழிப்பதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. தமிழக அரசு எங்கள் மீதான வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெறுவோம் என்று வாக்குறுதி அளித்த பிறகு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் இடிந்தக்கரை ஊருக்கு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவோம் என்று மீண்டும் உறுதியளித்திருக்கிறார். முதல்வர் சொல்கிறார், சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், ஆனால் நடப்பது வேறு விதமாக இருக்கிறது. கூடங்குளத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அங்கே கிட்டத்தட்ட 73வது 4வது அணு உலைகளில் 73 விழுக்காடு வேலைகள் முடிந்துவிட்டன. 5வது 6வது அணு உலைகளில் 23 விழுக்காடு வேலைகள் முடிந்திருக்கின்றன. முதல் 2 அலகுகளில் 100 பில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தியாகி இருக்கிறது. 86 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தில் இதுவரை எத்தனை 1000 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை சொல்வதில்லை. எங்கள் பகுதியிலே எத்தனை 1000 மக்கள் நோய் நொடிகளால், புற்றுநோய்கள், சிறுநீரக நோய்கள், கருச்சிதைவு போன்ற ஏராளமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை யாரும் வெளியிடுவதில்லை. கூடங்குளம் அணு உலைகளிலிருந்து வருகிற கழிவுகளை எங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், எப்படி இந்த பேராபத்திலிருந்து எங்கள் பகுதி மக்களை காக்கப் போகிறார்கள் என்ற தகவலை யாரும் சொல்வதில்லை. மக்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனால் அவர்கள் மட்டும் கட்டுக்கதைகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்னால் பேரிடர் பாதுகாப்பு பயிற்சி என்று ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதிலே பங்கேற்ற ஊராட்சி தலைவரே அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆக மக்களுடைய உணர்வுகள் புறந்தள்ளப்பட்டு எங்களுடைய ஜனநாயக உரிமைகள் அனைத்தும் நசுக்கப்பட்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் மீண்டும் மக்களை சென்று சந்திப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும், குடிமை சமூக ஆளுமைகளையும், குறிப்பாக ஊடகங்களுடைய பொறுப்பாளர்களையும் நாங்கள் நேரிலே சென்று சந்தித்து எங்கள் மக்களுக்கான நியாயத்தை நாங்கள் கேட்கவிருக்கிறோம். முதலமைச்சரை இதுவரை 3 முறை சந்தித்திருக்கிறோம். 3 முறை எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்ற உறுதியைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். எனவே முதல்வரை சந்திக்க விடுவார்களா என்று தெரியவில்லை. முதல்வரை சந்திக்க அனுமதித்தால் முதல்வரையும் சந்திப்போம், திரு ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்போம், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திப்போம். கடந்த தேர்தலில் நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரித்து தான் நீங்கள் தேர்தல் பரப்புரையில் பண்ணீங்க. அப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, பிஎம் 2021 வள்ளியூர் நடந்த பரப்புரையில் வாபஸ் வாங்க இருக்கிறாங்க.
என்ன ஒப்பந்தம் பண்ணி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா அல்லது என்ன காரணம்? இந்தியாவில் ஒரு பாசிச ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம். அவர்களுக்காகத்தான் நாங்கள் வேலை செய்தோம். இந்த நிலையில் எங்கள் மீதான வழக்குகளை இவர்கள் மீண்டும் கையில் எடுத்து எங்களை இப்படி அச்சுறுத்துவார்கள் என்று தெரியாது. அதற்கும் இதற்கும் நாங்கள் சம்பந்தப்படுத்தவில்லை, எதுவும் பேரமும் பேசவில்லை. இந்தியாவை காக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்களாக வலியை சென்று ஆதரவளித்தோம். ஆனால் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக, இந்த பிரச்சனையில் நிலைப்பாடை மாற்றிக் கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது. சபாநாயகரே இப்போ அப்படிதான் வழக்க வாபஸ் வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு 2 நாளைக்கு முன்னதான் உங்களுக்கு சம்மனும் வந்திருக்கு. இது அவர்களுடைய பார்வைக்கு தெரியாம இருக்கலாம். நிச்சயமாக இது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இந்த எங்களுடைய அழைப்பாணை ஜூலை மாதம் தேதியிடப்பட்டிருக்கிறது. 2 மாதங்கள் அதை எங்களுக்கு தெரிவிக்காமல், அழைப்பாணைகளை தராமல் இப்போது திடுதிப்பென கடந்த வாரம் அத்தனை பேருக்கும் கொடுத்து, எல்லாருக்கும் கொடுக்கவில்லை, எங்களில் முக்கியமானவர்களுக்கு மட்டும் இந்த அழைப்பாணையை கொடுத்து இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வரவழைத்து குற்றப்பத்திரிகையை எங்களுக்கு தருகிறார்கள். அப்படியானால் இதெல்லாம் யார் முடிவெடுக்கிறார்கள்? தமிழக அரசுக்கு தெரிகிறதா? முதல்வர் கவனத்துக்கு சென்றதா? அல்லது வேறு யாராவது இதன் பின்னணியிலிருந்து இயங்குகிறார்களா என்ற பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றன. இல்லை, இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது 10/9/2012 கடற்கரையில் மக்கள் போராடினாங்க இல்லையா, அந்த சமயத்தில் உள்ள வழக்குது. அன்றைக்கு நடந்ததில் மக்கள் மேலே போடப்பட்ட வழக்குது. அதில் ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. அன்னைக்கு இருந்த காவல்துறை தலைவருடைய காவலர்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடிச்சிட்டு போனோமோ அவரை அடித்த மாதிரியும் இவங்க மேலெல்லாம் ஒரு வழக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் மேலே போடப்பட்டது. ஆனால் இதில் எஃப்ஐஆரை சார்ஜ் ஷீட் போடும்போது ஒரு 11 பேர் மேலே மட்டும் போட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. போராட்ட வழக்கு வாபஸ் வாங்குறதா இருந்தால் இதையும் சேர்த்து வாபஸ் வாங்கணும். அதுதான் சரியான முறை. என்னென்னா, அது அந்த கடற்கரையில் நடந்த சம்பவம், அந்த கடற்கரையில் மக்களை கூடுனாங்க அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட அது ஒரு பொய் வழக்கு. இது உண்மையிலே இது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அப்படிலாம் அதுக்கான ஒரு சார்ஜ் ஷீட்லேயே அது அப்படி தெளிவாக தெரியுது. இப்படி இருக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்காங்க, போராட்ட வழக்குகள் அனைத்தையும் வாபஸ் வாங்கிடுவோம், தனி வழக்குகள் இருந்ததுன்னா நீங்கள் சந்திக்கன்னு சொன்னாங்க. தனி வழக்குன்னா ஊருக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டாங்க, அந்த 2 குரூப்பில் சண்டை போட்டதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அதில் இவங்களை சேர்த்து, அதுவும் பொய்யா தான் சேர்த்தாங்க. அப்படி ஒரு 3 வழக்குகள் ஏற்கனவே இவங்க 3 பேருக்கு விடுதலை ஆயிருக்கு வள்ளியூர் நீதிமன்றத்தில். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நிலை இது முழுக்க போராட்ட வழக்கு, போராட்டத்தில் நடந்த வழக்கு. இந்த வழக்கு கண்டிப்பாக அரசாங்கம் வாபஸ் செஞ்சுருக்கணும். வாபஸ் வாங்கலை. இன்றைக்கி சம்மன் வருது, இதை இந்த ட்ரையலை சந்திங்க அப்படின்னு சொல்கிறது அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை. இது கண்டிப்பாக அரசாங்கம் நினைத்தால் உடனடியாக இது போன்ற வழக்கு அத்தனைத்தையும் வாபஸ் வாங்கிட முடியும். அதை செய்யணுங்கிறத நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இது போராட்ட வழக்குகளை வாபஸ் பண்ணணும்னு சொல்லி அரசு சொல்லியிருக்குது. ஆனால் இது இந்த கேஸ் நீங்கள் சொல்கிற விதம் பார்க்கும்போது இப்படி இல்லை. அதில் எடுத்துக்கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்க, எடுத்துக்கொண்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒட்டுமொத்த மக்களும் 5000 பேருமா? இல்லை, உங்கள் தலைமையில் நீங்கள் அபகரிக்கிறல அந்த எடுத்துட்டாங்கன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. அதுதான் சொல்கிறேன். அன்னைக்கு கூடுன மக்கள் மேலே போட்ட பொய் வழக்கில் இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. என்னை அடித்தாங்க, என்னை காயப்படுத்தினாங்க, ஏன் துப்பாக்கியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ரெக்கவரி இல்லை. இன்னொரு விஷயம், ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி கிடையாது. துப்பாக்கி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னால் யார்கிட்ட இருந்து எடுத்தோங்கிற விஷயம் இருக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லை. சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டப்பட்ட நபர்களில் தம்பி லூர்து மரியான் அவர்களும் ஒருவர். ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்று அவர் வெளிநாட்டில் வேலையில் இருந்திருக்கார். அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ இது உண்மையான வழக்கா? இந்த வழக்கினுடைய போலித்தன்மை தெளிவாக தெரியுது. எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ கேள்விக்குரியாது. ராஜேஷ் தாஸ். ஆமாம். உச்சநீதிமன்றமே அணு உலை சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அங்கே போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது, வழக்குகளை திரும்ப பெறுங்கள் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டு தான் எங்கள் மேலே உள்ள முதல் வழக்குகள் ஒரு 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றாங்க. இப்போ அணு உலை இயங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் யாரும் எந்த போராட்டமும் நடத்தலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை. அப்போ இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மீண்டும் தொடங்கி 5000 பேருக்கு மேலே வழக்குன்னா, கூடங்குளம், இடிந்தக்கரை, கூத்தங்குழி, பெருமணல், கூட்டப்புளி, இப்படி பல்வேறு ஊர்களை சார்ந்த மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறோம். அப்போ நாங்கள் யார்கிட்ட போவோம்? மக்கள்கிட்ட தான் திரும்ப போகணும். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அது செய்வோம். நிச்சயமாக. ஏன்னா எங்களுடைய
வாழ்வாதாரம் எங்களுடைய உரிமை பிரச்சனை இல்லை. இது நாங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை எங்கள் மீது செய்து நாங்கள் இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் நடந்த மிக நீண்ட காலம் நடந்த ஒரு ஒரு அஹிம்சை போராட்டம், கூடங்குளம் போராட்டம்னு நாடே சொல்லுது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அதிகாரிகளை அடித்தோம், துப்பாக்கியை திருடினோம். அப்போ முரணாக இருக்குல்ல. நாங்கள் இப்போ யார்கிட்ட போகிறது? தமிழக அரசு எங்களுக்கு செவிமடுக்கலை. தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த வழக்குகளை கையில் எடுக்குது. ஒன்றிய அரசு அது முழுக்க முழுக்க அணு ஆயுதங்களுக்கும் அணு மின் நிலையங்களுக்கும் ஆதரவான அரசு. நாங்கள் மக்கள்கிட்ட தான் திரும்பி போயாகணும். இன்னும் வந்து தள்ளுபடி பண்ணாத வழக்குகள் மொத்தம் எத்தனை? 53 வழக்குகள். 53 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. 349ல் 53 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அதில் ஒன்று இதில் ஒன்று, அதில் ஒன்று இது.